தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கான குறள் என்னங்க ஐயா? இன்னைக்கான குறள் அதிகாரம் 122, கனவு நிலை உரைத்தல். குறள் எண் 1214. கனவினான் உண்டாகும் காமம் நனவினான் நல்காரை நாடித் தரற்கு. இந்த குறளுக்கான பொருள் என்னங்கய்யா? இதற்கான பொருள், நேரில் வந்து அன்பு செய்யாரை தேடி பெறுவதற்காக தான் போலும் என் காதலரை பற்றிய இனிய நினைவுகள் என் கனவிலே தோன்றி என்னை மகிழ்விக்கின்றன. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா? இதற்கான உதாரணம், என்னிடம் நேரில் வந்து காதலை காட்ட முடியாததால் தான் என் காதலர் தினமும் என் கனவில் வந்து என்னை மகிழ்ச்சி அடைய செய்கிறார். நான் சொன்ன குறளும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குறள் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்.